நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாஸு தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال أيضا شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. وقال نبينا صلى الله عليه وسلم إذا جاء رمضان ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா. ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுவை வணங்குவதற்காக அவனுடைய இல்லத்தில் ஒன்றாக குழுமியிருக்கிறோம். இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து ஸலவாத்தையும் சலாமையும் அவனுடைய இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களான நபித்தோழர்களின் மீதும் அதற்கு பிறகு வந்த தாபியின்கள், தபஉ தாபியின்கள், இமாம்கள், இந்த உலகத்தில் வாழுகிற மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஷஅபானுடைய மாதத்தின் இறுதி நாட்களை அடைந்திருக்கக்கூடிய நாம் இன்னும் சில தினங்களில் புனிதமிக்க ஒரு மாதமான அல்லாஹுடைய ரஹமத், அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து ரஹமத்தையும் பரக்கத்தையும், அவன் புறத்திலிருந்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் அபிவிருத்தியையும் தரக்கூடிய ஒரு மாதமான புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைவதற்கு தயாராக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாவுடைய நாள் ரமலானுடைய நாளாக இருக்கும். ரமலான் வருவதற்கு முன்பு அந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு நாம் உடல் ரீதியாகவும் உள்ளத்தின் மூலமாகவும் நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் ரமலானை அடைந்து இபாதத்து செய்வதற்கு நம்முடைய உள்ளத்தையும் நாம் தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உடலையும் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அல்லாஹ்வுக்காக நோன்பு வைப்பதற்கு, இபாதத்துகள் செய்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய சிறப்பை பற்றி இன்று உங்களுக்கு நிகழ்த்தப்படுகிற இந்த சொற்பொழிவில் நீங்கள் நாம் கேட்கின்ற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நாம் முதலில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு, நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், கடந்த ரமலானில்
நம்மோடு இருந்த, நாம் பார்த்த, நமக்கு தெரிந்த, நமக்கு தெரியாத எத்தனையோ நபர்கள் இந்த ரமலான்ல உயிரோடு இல்லை, ஹயாத்தாக இல்லை. அதிலும் குறிப்பாக நம்ம பள்ளிவாசலுடைய, நம் மஸ்ஜிதுடைய நிலையை சொல்ல வேண்டுமேயானால், கடந்த ரமலான்ல இருந்து கடந்த வார ஜும்மா வரைக்கும் நம் கூட இருந்த, நம் பள்ளிவாசலின், நம்முடைய மஸ்ஜிதின் பணியாளர்களில் ஒருவரான கணக்காளராக பணியாற்றி வந்த அப்துல் ரஜாக் பாய் அவர்கள் இரு தினங்களுக்கு முன்பு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மௌத்தின் மூலமாக மரணத்தை தழுவியிருக்கிறார்கள். ஒவ்வொரு ரமலானிலும் அவர்களுடைய பங்களிப்பு மஸ்ஜிதுக்காக, இந்த மஹல்லாவுக்காக அதிகமாக இருந்ததை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். கடந்த ரமலான்ல இருந்து கடந்த வார ஜும்மா வரைக்கும் இருந்த அந்த சகோதரர் இன்று இந்த வாரம் நம்மோடு இல்லை. இந்த ரமலானுக்கு அவரை நாம இனி ஆகிரத்தில் தான் அவரை சந்திக்க முடியுமே தவிர, இந்த ரமலானில் நாம் யாரையெல்லாம் இழந்தோமோ அவர்களை அல்லாஹ் நாடினால் ஆகிரத்தில் தான் சந்திக்க முடியும். இந்த உலகத்தில் இனி எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களை சந்திக்க முடியாது. நமக்கு அல்லாஹ் மௌத்தை தராமல் ஹயாத்தை கொடுத்து இந்த ரமலானை அடைய வைத்திருக்கிறானே, அதற்கு முதலில் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கக்கூடிய நாம இந்த ரமலானுடைய மாதத்தை இன்னும் சில தினங்களில் அடைய இருக்கிறோம். அதை அடைந்து விட்டால் இந்த மாதத்தின், புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் சிறப்புகளை நாம் வீணடித்து விடக்கூடாது. ரமலானுடைய நாட்களை நாம் வீணாக கழித்து விடக்கூடாது. காரணம், ரமலானுடைய மாதம் மிகச்சிறந்த ஒரு மாதம். ரமலானுடைய மாதத்தில் வரக்கூடிய அந்த நாட்கள் இருக்கிறதே, மிகச்சிறந்த ஒரு நாள். ஒரு மாதம் அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கக்கூடிய புனிதமான மாதம் ரமலான். ரமலானை பற்றி ஏராளமான ஹதீசுகள் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. ரமலானை பற்றிய குர்ஆன் ஆயத்துக்கள், குர்ஆன் வசனங்களும் நமக்கு மிக பெரும் படிப்பினையாக இருக்கிறது. ரமலானை பற்றி வரக்கூடிய குர்ஆன் ஆயத்துக்கள், ஹதீசுகள் எல்லாம் நமக்கு மிக பெரும் அறிவுரையாக, படிப்பினையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ரமலானை குறித்து அறிவுறுத்திய பல அறிவுரைகளில் ஒன்று, ரமலானுடைய மாதம் சொர்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு மாதம் என்று நபி அவர்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அல்லாஹ் நல்லவர்களுக்காக, சாலிஹீன்களுக்காக, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சாலிஹீன்களுக்காக, நல்லவர்களுக்காக படைத்திருக்கக்கூடிய ஜன்னத் என்ற சொர்க்கத்துக்கும் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது, நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நரகம் ஒரு மாதத்தில் மூடப்படுகிறது என்று சொன்னால் அது இந்த மாதம். ஒரு மாதத்தில நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகிறது என்று சொன்னால், ஒரு மாதத்தில் வானத்தின் வாசல்கள்ல இருந்து ஜன்னத்துடைய, சொர்க்கத்துடைய வாசல் வரைக்கும் திறக்கப்படுகிறது என்று சொன்னால் அது ரமலானுடைய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இதா ஜாஅ ரமலானு ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா ஃபுத்திஹத் அப்வாபுல் ஸமா ஃபுத்திஹத் அப்வாபுஸ் ஸமா ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா. நபி அவர்கள் சொன்னார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. அப்ப வேற எந்த மாசத்திலையும் வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படுவதாக, சொர்க்கத்துடைய ஜன்னத்துடைய வாசல்கள் திறக்கப்படுவதாக நபி அவர்கள் அறிவிக்கவில்லை. குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தை தான் அறிவித்திருக்கிறார்கள். ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படுகிறது, அதே போன்று வானத்தினுடைய வாசல்களும் திறக்கப்படுகிறது. வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் அவனை ஈமான் கொண்ட மக்களுக்கு சாறை சாறையாக இறங்கி கொண்டு இருக்கிறது. மூமின்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து பரக்கத்தும் ரஹ்மத்தும் இறங்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் ரமலானுடைய மாதம். ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தினுடைய வாசல்கள், கதவுகள் மூடப்படுகிறது. சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு நரகத்தின் கதவுகள் மூடப்படுகிறது.
ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்ப ஷைத்தான்கள் விலங்கிடப்படக்கூடிய ஒரு மாதம், நரகத்தின் வாசல் கதவுகள் மூடப்படும் ஒரு மாதம், சொர்க்கத்தின் வாசல் கதவுகள் திறக்கப்படக்கூடிய ஒரு மாதம் தான் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாசி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், ரமலான் மாதம் அது எத்தகையது என்றால், அல்லாஹ் சொல்லுகிறான் ரமலானுடைய மாதம் அது எத்தகையது என்று சொன்னால், அதில்தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, நேர்வழி காட்டியாக, தெளிவான சான்றுகளை கொண்டதாக, நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடியதான அல் குர்ஆன் இறக்கி கொள்ளப்பட்டது இந்த ரமலானில் தான். ரமலான் மாதம் சிறப்புக்குரிய மாதம், புனிதமிக்க மாதம். எதற்காக? இந்த அடிப்படையை நாம் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நினைவூட்டுகிறோம். வருஷத்துல 12 மாதங்கள் இருக்கிறது. அந்த அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய 12 மாதங்கள்ல 4 மாதம் புனிதமானது. அந்த 4 புனிதமான மாதம் என்ன? ரஜப், துல்காயிதா, துல்ஹஜ், முஹர்ரம். முஹர்ரம், ரஜப், துல்காயிதா, துல்ஹஜ். இந்த 4 மாதங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்ட மாதம். இந்த 4 மாதங்கள்ல போர் செய்வது, யுத்தம் செய்வதை நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அப்ப யுத்தம் செய்வது தடுக்கப்பட்ட புனித மாதங்கள் 4. அதுல முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகள் தனி. ரஜப் மாதத்தினுடைய புனிதம் அது சொல்லப்பட்டிருக்கிறது. துல்ஹஜ் மாதம் அது எப்படிப்பட்ட புனிதமிக்க மாதம் என்பதை நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அப்ப 4 மாதங்கள் இஸ்லாத்தில் புனிதமானது. குறிப்பாக இந்த ரமலான் எதற்காக புனிதமாக்கப்பட்டிருக்கிறது? இந்த மாதம், அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில ரமலானுடைய மாதம் எதற்காக புனிதமாக்கப்பட்டிருக்கிறது, இந்த மாதத்துடைய சிறப்பு என்ன என்பதை நீங்கள் சிந்தித்தால் அதற்குத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாசி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்தறிவித்து காட்டக்கூடிய, நேர்வழி காட்டக்கூடிய, சத்தியத்தை பிரித்தறிவித்து காட்டக்கூடிய குர்ஆன் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய அற்புத வேதமான, இறுதி வேதமான, அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுத்த நியமத்துக்களில் மிக பெரும் நியமத்தான அல் குர்ஆன் அருளப்பட்ட புண்ணியமான புனித மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த மாதத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அந்த மாதம் நோன்பு நோக்க வேண்டும். எனினும் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருக்கிறாரோ அவர் வேறு நாட்களில் பின்வரும் நாட்களில் நோன்பு நோக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதை நாடுகிறானே தவிர உங்களுக்கு சிரமமானதை அவன் நாடவில்லை. அப்ப யாரெல்லாம் ரமலான அடைஞ்சமோ அவங்க எல்லாமே அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கணும். பருவ வயதை அடைந்திருக்கிற ஆண்கள் பெண்கள்ல இருந்து பருவ வயதை அடைந்து முதுமை வயதை அடைஞ்சவங்க வரைக்கும் எல்லாரு மேலையும் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறான். நாம் எல்லோருமே இந்த மாதத்தை அடைந்தால் அல்லாஹ்வுக்காக நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு நோற்பதை அல்லாஹ் நமக்கு கடமையாக ஆக்கி அதிலே ஒரு சட்டத்தையும் கூடுதலாக அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களில் எவர் நோயாளியாக இருக்கிறாரோ, உங்களில் எவர் பயணத்தில் இருக்கிறாரோ அவர் அந்த நாட்களில் வைக்காமல் வேறு நாட்களிலே கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப ரமலான அடைஞ்சு ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்கார் அல்லது பயணத்துல இருக்காருன்னு சொன்னா அவர் அந்த ரமலான்ல நோன்பு வைக்க தேவையில்லை. நோயாளியாக இருக்கக்கூடியவர் ரமலானுடைய நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. வெளியூருக்கு பயணம் செய்யக்கூடியவர், பயணத்தில் இருக்கக்கூடியவர் பயணத்தை காரணமாக வைத்து அல்லது நோயாளியாக இருக்கக்கூடியவர் நோயை காரணமாக வைத்து நோன்பை விட்டு அவர் பயணத்தின் காரணமாகவோ அல்லது நோயின் காரணமாகவோ எத்தனை நோன்பை விட்டாரோ அத்தனை நோன்புகளையும் ரமலான் முடிந்த பிறகு மறு வருட ரமலான் வருவதற்குள் வைத்து விட வேண்டும். இது அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லக்கூடிய சட்டம்.
அப்ப நோயாளியா இருந்தா நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்கு, பயணத்தில் உள்ளவங்க நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்கு. நபி அவர்களே பயணத்தில் நோன்பை விட்டிருக்கிறார்கள். நமக்கு ஹதீஸ் இருக்கிறது, நபி அவர்கள் சஹாபாக்கள் ஒரு பயணத்தில் கடுமையான வெயிலின் காரணமாக பயணத்தில் இருக்கும் போது அசர் நேரத்தில் தாங்கள் வைத்திருந்த நோன்பை முறித்தார்கள் என்றும் ஹதீஸ்ல ஒரு செய்தி வருகிறது. இந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான சலுகைகள் இருக்கு. என்ன சலுகைனா, ஒண்ணு நோன்பு வைக்காம பயணத்தை காரணமா வச்சு நோன்பு வைக்காம இருக்கிறதுக்கும் அனுமதி இருக்கு. முதல் சலுகை அனுமதி, நோன்பு வைக்காம இருக்க அனுமதி இருக்கிறது. இரண்டாவது சலுகை, இரண்டாவது அனுமதி என்னன்னு சொன்னா, நோன்பு வைக்க அவரால் முடியும்னு சொன்னா நோன்பு வைக்கலாம். இப்ப ரமலான்ல வெளியூர் பயணத்துக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஒருத்தருக்கு ஏற்படுது, அவரால் நோன்பை வைத்துக் கொண்டு பயணம் செய்ய முடியும் என்று சொன்னால் அவர் நோன்பு வைப்பதற்கும் அனுமதி இருக்கிறது. பயணத்தில் இருக்கிறதுக்காக நோன்பை விடணும் அவசியம் இல்லை. வைக்க முடியாட்டி, நோன்போடு இருக்க முடியாட்டி தான் விடணும். நோன்பு வைக்க முடியும், நோன்பு வச்சு என்னால 10 நாளோ 5 நாளோ அல்லது 20 நாளோ பயணம் செய்ய முடியும்னு சொன்னா நோன்பை வைத்துக் கொண்டே பயணம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. இது இரண்டாவது அனுமதி. மூன்றாவது அனுமதி என்ன, ஒருத்தர் நோன்பு வச்சுட்டார், பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார், லுகர் நேரத்திலேயோ அல்லது அசர் நேரத்திலேயோ அவருக்கு நாக்கு வறண்டுருச்சு, கடுமையான தண்ணீர் தாகம் இருக்குது, உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு, எதையாவது சாப்பிட்டாகணும் குடிச்சாகணுங்கிற கண்டிஷனுக்கு அவர் உடம்பு, அவருடைய பாடி கண்டிஷன் வந்துருச்சுன்னு சொன்னா அவர் அந்த நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்கு. பயணத்துல இருந்தா மட்டும். பயணத்துல இருக்கக்கூடியவங்க நோன்பை வைக்காமையும் பயணம் பண்ணலாம், நோன்பை வச்சுட்டும் பயணம் பண்ணலாம். நோன்பை வச்சுட்டு பயணம் பண்றாங்க, நோன்பை அவங்களால கண்டினியூ பண்ண முடியலன்னா நோன்பை விடலாம். இது பயணத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும். இரண்டாவது, நோயாளியா இருக்கக்கூடியவர் நோயை காரணமா காட்டி நோன்பை வைக்காம இருக்கவும் அனுமதி இருக்கு இஸ்லாத்துல. நோய் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம அந்த நோன்பை விடுற சலுகை இருக்குல்ல, இந்த சலுகையை நம்ம பெருசா பார்க்கிறோம். சலுகை நமக்கு பெருசு கிடையாது. பெருசு எது தெரியுமா, அல்லாஹ்ட்ட இருந்து கிடைக்குது பாரு நன்மை, அதுதான் மிக பெருசு. ரமலான்ல ஒரு நாள் நீங்க நோன்பு வச்சு அதுல அன்னைக்கு அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைய, அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய நற்கூலிய வேற எந்த இபாதத்திலும் நீங்கள் பெற முடியாது. நோன்புக்கு அவ்வளவு நன்மை இருக்கு, அல்லாஹ்ட்ட மகத்துவமிக்க நன்மைகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது ஆதமுடைய மகன்னா யாரு, மனிதன். மனிதனை பற்றி நபி அவர்கள் சொன்ன ஒரு செய்தி நமக்கு மிக பெரும் ஆதாரமாக இருக்கிறது. அதாவது அல்லாஹ் சொல்லுவதாகவே நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி. அப்ப சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஆதமுடைய மகனா மனிதன். இந்த மனிதனின் ஒவ்வொரு நற்செயலுக்கும் அவன் செய்கிற தொழுகையில இருந்து, தொழுகை, தர்மம், திக்ரு, குர்ஆன் ஓதுறது, பிறருக்கு உதவுறது எல்லாமே இஸ்லாத்துல நன்மை காரியம். ஹஜ், உம்ரா எல்லாமே நன்மையான காரியம். இவன் தொழுகிற தொழுகையில இருந்து, திக்ருல இருந்து, ஹஜ், உம்ரா, குர்பானி, குர்ஆன் ஓதுறது, இப்படி எத்தனையோ நன்மையை எடுத்துக்கலாம். இவன் செய்கிற எல்லா நற்செயல்களுக்கும் ஒண்ணுக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை தர்றதில்லை. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், நீங்க அல்லாஹ்வுக்காக ஒரு நன்மையை செய்தால் 10 மடங்கு அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தர்றான். நாம ஒரு நன்மையை செய்யறோம், ஒரு கூலி அல்லாஹ் தர்றதில்லை. ஒரு நன்மையை நீங்க செஞ்சா 10 தடவை செஞ்ச கூலி ஒரு நன்மைக்கு இஸ்லாத்துல கிடைக்குது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபி அவர்கள் இதைத்தான் சொல்றாங்க. ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு நற்காரியத்துக்கும் நல்ல அமலுக்கும் 1 முதல் 700 மடங்கு வரை, அதாவது 10ல இருந்து, ஆதமுடைய மகனான இந்த மனுஷன் இவன் செய்யற அந்த ஒரு நற்செயலுக்கு 10ல இருந்து 10 முதல் 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் நன்மையை தர்றான். நாம என்னென்ன இபாதத்துகளை செய்யறோமோ, நோன்பை தவிர என்னென்ன இபாதத்துகள் வணக்கங்களை நாம நிறைவேற்றுறோமோ அந்த எல்லா இபாதத்துகள் வணக்கங்களுக்கும் 10 மடங்குல இருந்து 700 மடங்கு அவன் செய்யறது ஒரு இபாதத்து கிடைக்கிற நன்மை 10ல இருந்து எத்தனை மடங்கு பெருகுது, 700 மடங்கு பெருகுது. அப்ப 10ல இருந்து 700 மடங்கு வரை நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். அதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் கூறுகிறான், ஆனால் நோன்பை தவிர, ஏனெனில் நோன்பு எனக்குரியதாகும். அல்லாஹ் சொல்றானா, நோன்பு
எனக்குரியது, அதற்கு நானே நற்பலனையும் நன்மைகளையும் வழங்குகிறேன். அவன் எனக்காகவே தனது உணர்வையும் தனது உணவையும் கைவிடுகிறான். காலையில ஃபஜ்ர்ல இருந்து மகரிபுக்கு பாங்கு சொல்ற வரைக்கும் நாம எதுவும் சாப்பிடாம இருக்கோம், எதுவும் குடிக்காம இருக்கோம், உணர்வுகளை தியாகம் பண்றோம், உணர்வுகளை கட்டுப்படுத்துறோம், சாப்பிடுறத கட்டுப்படுத்துறோம். இதெல்லாம் எதுக்காக? படைத்த இறைவனான அல்லாஹ்வுக்காக. அப்ப எனக்காக அவன் தன்னுடைய உணவுகளையும் தான் குடிப்பதையும் கட்டுப்படுத்துகிறான், தவிர்க்கிறான். இதற்கு நானே கூலி வழங்குவேன் அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப கணக்கே இல்லாத நன்மை. இவ்வளவுதான் நோன்புக்கு கிடைக்குன்னு சொல்லவே முடியாது. மற்ற எல்லாத்துக்கும் 10ல இருந்து 700 மடங்கு வரைக்கும் கிடைக்குது. நோன்புக்கு மட்டும் கணக்கு இல்லாத நன்மை அல்லாஹ்வுக்கு கிடைக்குது, அல்லாஹ்ட்ட இருந்து நமக்கு கிடைக்குது. அப்ப இதை வச்சுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சுன்னத்தான நோன்புகளுக்கும் அல்லாஹ்ட்ட நிறைய நன்மைகள் இருக்கிறது, ஃபர்ல் நோன்புக்கும் அல்லாஹ்ட்ட நிறைய நன்மைகள் இருக்குது. அப்ப நாம நோய் சாதாரணமா இருந்துச்சுன்னு சொன்னா அதை ஒரு காரணமா வச்சு, சாதாரண பயணத்தை ஒரு காரணமா வச்சு நோன்பை விடுறதை விட சிறந்தது எதுன்னு கேட்டா நோன்பை வைக்கிறது. கண்டிஷன் சரியில்லாட்டி தான் நோன்பை விடணும், கண்டிஷன் சரியில்லாட்டி தான் நோன்பு வைக்காம இருக்கணும். கண்டிஷன் கரெக்டா இருக்கு, பாடி லெவல் நார்மலா இருக்குன்னு சொன்னா என்னால பயணத்தை தாங்க முடியும். சாதாரண காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலிங்கிற இந்த நோயை என்னால தாங்க முடியும்னு சொன்னா அந்த நோயோடு பயணத்தோடு நீங்க வைக்கிற நோன்புக்கு அல்லாஹ்ட்ட எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்குது. அப்ப இந்த மாதிரி நன்மையை நாம இழக்க வேண்டியது வந்துடும். நோயாளியா உள்ளவன் நோன்பை விட்டுட்டான், பயணத்துல உள்ளவன் நோன்பை விட்டுட்டான், அல்லது பயணத்துல நோன்பு வச்சுக்கிட்டு பயணம் போனவன் முடியாம நோன்பை முறிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா அவன் அன்னைக்கு அந்த ஒரு நாள் அவன் வச்ச நோன்புக்கு அல்லாஹ் எவ்வளவு நன்மையை தருவானோ அந்த நன்மையை நாம இழந்துட்டோம்னு அர்த்தம். அப்ப நன்மையை இழக்க கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க பயணத்திலையும் நோன்பு வைப்பாங்க, நோயிலையும் நோன்பு வைப்பாங்க. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்கள், தொழுகை இல்லாத பெண்கள் நோன்பு வைக்க மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பெண்கள்ல மாதவிடாய் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளுக்கு பாலூட்டக்கூடிய பெண்கள், இவங்களுக்கு இஸ்லாத்துல தடை, இவங்க நோன்பு வைக்க தேவையில்லை. ஆண்களுக்கு இந்த ரெண்டு காரணம், நோய் பயணம். பெண்களுக்கு நோயும் இருக்கு, பயணமும் காரணமா இருக்கு. நோயின் காரணமா பயணத்தின் காரணமா பெண்கள் நோன்பை விடலாம், மாதவிடாய் ஏற்பட்டா நோன்பை விடலாம், கர்ப்பிணி பெண்கள் நோன்பு வைக்காம இருக்கலாம், குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய பெண்கள் நோன்பு வைக்காம இருக்கலாம். இது பெண்களுக்குள்ள சலுகை. அப்ப ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அவங்க அல்லாஹ் கொடுத்த, நபி கொடுத்த அந்த சலுகையை பயன்படுத்தி ரமலான்ல எத்தனை நோன்பை விட்டாங்களோ அத்தனை நோன்பையும் திரும்ப கவா செய்ய வேண்டும், திரும்ப எடுத்து வைக்க வேண்டும். ஏன்னா ஒரு நோன்பை விட்டா கூட நாளை மறுமையில அல்லாஹ் அதை பத்தி விசாரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த நோன்பின் மூலமா நமக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குதுங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கணக்கில்லாத நன்மை அல்லாஹ் தர்றான், நோன்பு எனக்குரியதுன்னு அல்லாஹ் சொல்றான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல இந்த நோன்புடைய சிறப்பை பத்தி சொல்றான். சூரா பக்ராவுல, திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 2வது சூராவுல 183வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அதிலே அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபுலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்களான, உங்களுக்கு முன் சென்ற முன் இருந்தவர்களான அந்த சமுதாய மக்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு முன்பு இருந்த மக்களின் மீதும் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக ஆக்கினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் நமக்கு எப்படி இந்த நோன்பை கடமையாக்கினானோ இதே மாதிரி நமக்கு முன் சென்ற சமூகமான மற்ற ஏனைய நபிமார்களின் சமூகங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. அவங்களும் அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சாங்க. நமக்கு மட்டும் இந்த தொழுகை நோன்பு கடமையாக்கப்படல, முன் சென்ற சமூகத்துல எல்லாருக்கும் கடமையாக்கி இருக்கான் அல்லாஹ், அவங்க எல்லாம் வச்சாங்க. அப்ப உங்களுக்கு முன்பு இருந்தவர்களின் மீது இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுக்காக நீங்கள் நோன்பு வைப்பதின் மூலமாக இரையச்சம் உள்ள மக்களாக, தக்வா உள்ள மக்களாக மாறலாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இரையச்சம் உடையவர்களாக ஆகலாம் அல்லாஹ் சொல்றான். லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய அந்த பயம் ஏற்படுகிறது. எதற்காக? அல்லாஹ்வுக்காக நோன்பு வைப்பதற்காக. அப்ப அந்த நோன்பு மாசத்துல நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த இரையச்சம், அந்த தக்வா மற்ற மாதங்களில் இல்லாமல் போய்விடுகிறது. இதை நாம கண்கூட பார்க்கிறோம். ரமலான்ல நோன்பு வைக்கக்கூடிய ஒரு நோன்பாளி
அவன் ஒரு நாள் கூட ஃபஜ்ர் தொழுகையை விட மாட்டான். ஆனா ரமலான் முடிஞ்சிருச்சுன்னா மாச கணக்குல ஃபஜ்ர் வக்த விடுறான், வார கணக்குல ஃபஜ்ர் வக்த விடுறான், வருஷத்துல 6 மாசம் கூட ஃபஜ்ர் தொழுதானான்னு தெரியாது. அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கான். அப்ப அந்த இறையச்சம் ரமலான் இல்லாம போயிருது. ரமலான்ல அல்லாவுக்காக நாம நோன்பு வைப்பதன் மூலமாக அல்லாவை பயந்து நடக்கக்கூடிய தக்குவாங்கிற அந்த நல்ல பலனும் நமக்கு கிடைக்குது. இதுக்கெல்லாம் மேலாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, நன்மையும் கணக்கு இல்லாம ஏராளமான நன்மை இந்த நோன்பின் மூலமாக நமக்கு கிடைக்குது. இன்னொரு முக்கியமான சட்டம் அந்த நோன்புல என்னன்னு சொன்னா, நோன்பே வைக்க முடியாத அளவுக்கு பெரிய நோயாளிகளாக வயது முதுமை அடைந்தவர்களாக இருந்தா அவங்க அன்னைக்கு நோன்பு வச்சா உடம்பு பாதிச்சிடும், நோன்பு வச்சா உயிருக்கு ஆபத்தாயிருங்கிற மாதிரி கண்டிஷன்ல சில நோயாளிகள் முதியவர்கள் இருப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு சட்டம் என்னன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நோன்பே வைக்க முடியாத அளவுக்கு நீங்கள் நோயாளிகளாக முதுமை அடைந்த நிலையில் நோயாளிகளாக இருப்பீர்களே, ஆனால் நோன்பு வச்சுறதுக்கு பதிலாக தினமும் ஒரு ஏழைக்கு நீங்க உணவு கொடுங்கிறாங்க. இப்போ ஒரு வயசான முதியவர் இருக்கார், அவருக்கு நிறைய வியாதிகள் இருக்கு உடம்புல, நோன்பு வச்சா அவரால் பாடி கண்டிஷன் தாங்காது, தண்ணி குடிக்காம அவரால் இருக்க முடியாது, சாப்பாடு சாப்பிடாம இருக்க முடியாது. அந்த கண்டிஷன்ல உள்ளவர் நோன்பு வச்சா அவர் உடம்பு பாதிச்சிருங்கிற லெவல்ல இருப்பார்ல, அவருக்குள்ள சட்டம் என்னன்னா நோன்பு வைக்காம அதுக்கு பதிலா 29 நோன்பு கிடைச்சிச்சுன்னு சொன்னா 29 நாள் 29 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும். அல்லது 30 நோன்பு கிடைச்சிச்சு சொன்னா அந்த 30 நாளை கணக்கிட்டு 30 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும். சில சகோதரர்கள் கேட்கிறாங்க 3 நேரம் கொடுக்கணுமா 1 நேரம் கொடுக்கணுமா? 30 ஏழைக்குன்னா 1 நேரம் கொடுத்தாலே போதுமானது. வசதி உள்ளவங்க 3 நேரமும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா மேல் அதிகமாக நன்மையை செய்யறதுல மார்க்கம் என்னைக்குமே தடை விதிக்காது. அப்போ ஒரு நேரத்துக்கு 30 நாளைக்கு 30 நேரம், 29 நோன்பு வந்துச்சுன்னா 29 நோன்புக்கு 29 நேரம். இது யாருக்குன்னா நோன்பே வைக்க முடியாத அளவுக்கு கண்டிஷன்ல உள்ளவங்களுக்கு இந்த சட்டம். இதை சொல்லிட்டு அல்லாஹ் கூடுதலா ஒரு விஷயத்தை சொல்றான், இதை விட நோன்பு வைப்பதே சிறந்தது. அப்ப ஒரு நோயாளியா முதுமை அடைஞ்ச நிலையில இருக்கிறவர் நோன்பு வைக்க முடியல அவரால, அப்ப அவர் ஏழைக்கு உணவு கொடுத்தா அந்த பாவம், நோன்பு விடுறது பாவம் தானே, அந்த பாவத்துக்கு இது பரிகாரமா அமையுது. அதை விட சிறந்தது எதுன்னு கேட்டா இவர் நோன்பு வைப்பது சிறந்தது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நோன்பு வைப்பதன் மூலமாக நம்மளுக்கு இவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் வாரி வழங்குகிறான். இன்னும் நபி அவர்கள் சொன்னாங்க, நோன்பாளி அவன் நோன்பு வைக்கும் காரணத்தினால் இந்த நோன்பை அல்லாஹ் நமக்கு எப்படி ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால், நரகத்தில் இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு கேடயமாக இந்த நோன்பை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். நோன்பு எப்படிப்பட்டது? நரகத்தில் இருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு கேடயமாக இந்த நோன்பு ஆக்கப்பட்டிருக்கிறது. நோன்பாளியின் வாயில் இருந்து வரக்கூடிய அந்த துருவாடை இருக்கிறது, அந்த துருவாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரி வாடையை விட மிக மேலானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சிருக்கோம், பகலெல்லாம் உண்ணாமலும் பருகாமலும் இருக்கோம், ஆனா அதுக்காக பல்லு விளக்காம இருக்க மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நோன்புல ஹதீஸ்ல வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மாதங்களை விட ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக பல்லு விளக்கியிருக்காங்க. அப்ப நோன்புல கூட குளிக்கணும், பல்லு விளக்கணும், உடம்பு சுத்தமா வச்சிருக்கணுங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை சட்டம். பல்லு விளக்கி வாயை சுத்தமா வச்சிருந்தா கூட எதுவுமே சாப்பிடாத காரணத்தினால் நம்ம உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய அந்த உடலுடைய